பண்ணக்கூடிய நிறுவனம், அவங்க இப்ப ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட மல்டிநேஷனல் கம்பெனிகள் அவங்க இப்ப ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க வரும்போது எப்படி வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி 15,000 கோடி 20,000 கோடி முதலீட்டோட இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்காங்க. எந்த நம்பிக்கையில அவங்க இவ்வளவு நாள் வராம வந்திருக்காங்கன்னா, இப்ப அரசாங்கம் ஒரு சட்ட திட்டம் கொண்டு வந்திருக்கு. போன சைடுல அவருக்கு தெரியல. அப்ப நமக்கு ஒரு நிறுவனம் இவ்வளவு தூரம் முதலீடு செஞ்சு வர்றாங்க அப்படின்னா அதுல நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும்னு பார்க்கணும். சரி, நம்ம அது அடுத்த கம்பெனி. நம்ம கம்பெனியை பத்தி சொல்றாங்க. நம்ம கம்பெனியினுடைய நிறுவனர்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மணிகண்டன். கிட்டத்தட்ட பல் மருத்துவராக இருந்தவர், படித்தவர். சென்னையில மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு 2 வருஷம் அதுல சர்ஜனா வேலை பார்த்தவர். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பல் டாக்டர் எப்படி ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னா, இன்றைக்கு கம்பெனி ஆரம்பிச்சு 11 வருடம் ஆச்சு. இந்த 11 வருடத்துல 75க்கும் மேற்பட்ட சைட்டை சோல்ட் அவுட் பண்ணிருக்கோம். 75க்கும் மேற்பட்ட சைட்டை சோல்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்ப நவீனமா 24 இடங்கள்ல 8 மாவட்டத்துல நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல சிறப்பு என்னன்னா, சென்னையில ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்கா, 10 இருக்கா, 100 இருக்கானா, குறைந்தபட்சம் ஒரு 1000 ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்கு. ஆனா மொபைல் ஆப் மூலமாக செயல்படக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தா ஒரு டாப் 10 நிறுவனம் இருக்கு. ஒரு 80 வருடம் 90 வருடம் ஏன் 100 வருடமான ரியல் எஸ்டேட் கம்பெனி கூட இன்னைக்கு சாஃப்ட்வேரை டெக்னாலஜி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் செய்யாத ஒரு சாதனையை நம்ம ஆதியோகி நிறுவனம் செஞ்சிருக்குன்னா என்ன செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே மாசத்துல 100 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை. நான் சொல்றது ஒரு 80 வருடம் 90 வருடம் வச்சிருக்கவங்க கூட அந்த மாதத்துல 100 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா அது ஒரு பெரிய சாதனை இலக்கு. ஆனா நம்ம கம்பெனி கடந்த நவம்பர் மாதம் 512 ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருக்கு. ஒரு எதனால சொல்றேன் அப்படின்னா, நம்ம இப்ப இன்னைக்கு மீட்டிங் நடத்துறோம். இது ஒரு ஹோட்டல்ல நடத்துறோம். இப்பவே லீடர்ஸ் நிறைய பேர் போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் கூப்பிட்டு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லணும்னு. ஆனா நம்ம இதே போல ஒவ்வொரு இடத்துலயும் ஹோட்டல் மீட்டிங் நடத்துறத விட நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் ஹோம் மீட்டிங் சொல்லுவோம். வீட்டு கூட்டம் நடத்தி அந்த பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கார் அனுப்புறோம், நீங்க சைட்டை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக்கிங் பண்ணுவோமோ. ஆனா இப்ப நம்ம கம்பெனில ஒரு மொபைல் ஆப் இருக்கு. உங்களுடைய மொபைல பிளே ஸ்டோர்ல போய் ஆதியோகி ப்ரோமோட்டர்ஸ்னு ஆண்ட்ராய்டு மொபைல்ல மட்டும் போட்டீங்கன்னா ஒரு 18 MB ஒரு சாஃப்ட்வேர் உள்ள வந்துடும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற 26 சைட்டினுடைய போட்டோஸ், வீடியோஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சைட் ப்ரோச்சர்ஸ், அதுல எதெல்லாம் வேகண்ட் ஆகிருக்கு, அது என்ன ரேட்ல இருக்கு, என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. இப்போ உதாரணமா நான் ஈசிஆர்ல ஒரு மனம் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா அதுக்கு என்ன கொட்டேஷன் போடணும், இது எல்லாமே அந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கு. ஒரு முறை டச் பண்ணா போதும், ஒரு சிங்கிள் டச்ல உங்களுக்கு எல்லாமே அதுல வரும். அப்ப பாக்குறோம், எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. வெள்ளிக்கிழமை காட்டுறோம், புதன்கிழமை காட்டுறோம், திங்கக்கிழமை காட்டுறோம். அடுத்த 6 நாளைக்கு 4 நாளைக்கு காத்துட்டு இருக்க வேண்டியதில்ல. அதே இடத்திலேயே நீங்க புக்கிங்கே ஏற்படுத்திக் கொள்ளலாம். புக் நவ் அப்படின்னு போட்ட உடனே இன்னைக்கு எப்படி ஒரு அமேசான், பிளிப்கார்ட்ல ஒரு பொருளை ஒரு செல்போனை ஆர்டர் பண்றோமோ அதே போல நீங்க அதுலயும் ஆன்லைன்ல குறைந்தபட்சம் 10,000, 25,000, 50,000, 1 லட்சம் கட்டி புக்கிங் பண்ணிடலாம். சரி, இப்ப நான் ஒரு 50,000 ரூபாய் கட்டி ஒரு மனையை புக் பண்ணிட்டேன்னா அந்த சைட்ல இருக்கக்கூடிய 147 நம்பர் மனை என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபர்தர் பேமெண்ட்டை நீங்க கொடுத்துக்கலாம். அப்ப அது வரைக்கும் ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், நம்ம போய் கஸ்டமர்கிட்ட போய் பேசியிருப்போம், சார் கேட்டு பார்க்கறது கார்னர் பிளாட்டு 147 உங்களுக்காக தான் ரெடியா வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த கஸ்டமர் ஞாயிற்றுக்கிழமை மனையை பார்க்கறதுக்குள்ள வேற யாராவது புக் பண்ணிடுவாங்க. என்ன சார் நீங்க இவ்வளவு சொன்னீங்க, எனக்கு இல்லாம போச்சு, அவங்க அடுத்த மனை வாங்குவதற்கு யோசிப்பாங்க. அப்ப அந்த இடத்திலேயே புக் பண்ணிட்டா அவங்களுக்கு திருப்தி, நமக்கும் ஒரு சந்தோஷம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்கு கம்பெனி. சில 1000 இல்ல, ஒரு சில லட்சம் இல்ல, பல லட்சங்களுக்கு மேல செலவழிச்சுதான் அந்த அப்ளிகேஷனை கடந்த 2 வருஷமா தயார் பண்ணி. ஏன்னா இதுவரைக்கும் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு 10 கம்பெனில இருக்கிற மொபைல் அப்ளிகேஷன்ல இல்லாத சிறப்பு அதுல இருக்கு.
ஏன்னா நிறைய கம்பெனிகள்ல லேப்டாப்ல மட்டும்தான் அவங்களால அந்த சிஸ்டத்தோட இயங்க முடியும். நம்ம ஆண்ட்ராய்டு போன்ல இதை செய்யக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்னா அது ஆதியோகி நிறுவனம் தான். ஆதியோகி